கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பரிசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பரிசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். தி வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. அவருடைய குரல் ஒளி தெய்வீக திருவுளியத்திலிருந்து தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். நாளிலும் தூய ஆவியானவர் காண்பிக்கிற வார்த்தை ஏசியா புத்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஏசியா புத்தகம் 44 3-4 வசனத்தை காண்பிக்கிறார். தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழி மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகில் உள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். அன்பான சகோதரமே, ஆண்டவர் நமக்கு அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எத்தனை அருமையாய் இருக்கிறது. உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலே மகிழ்ச்சி குங்கிறதா இருக்கிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தாகமுற்ற நிலத்திலே நீரை ஊற்றுவேன். தாகமுள்ள நிலத்திலே நீரை ஊற்றுவேன். இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்று அவருக்குள்ளாக தாகமுற்று கடந்து வருகிற பொழுது, ஆண்டவரே என் வாழ்வை ஆசீர்வதியும் கடந்து வருகிற பொழுது நமக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் என்பது என்ன? தூய ஆவியானவர் தான். தூய ஆவியானவரை குறித்தான் அந்த தண்ணீர் சொல்லப்பட்டிருக்கிறது. வறண்ட நிலங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிறார். ஆண்டவர் வறண்ட நிலைகளிலே நீர் ஓடைகளை ஓட செய்வேன். ஆண்டவர் சொல்லுவார் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37-39 வசனத்திலே, யாராவது தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும், அவருடைய உள்ளத்தில் இருந்து உயிருள்ள நீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்வார். அப்படியாக ஆண்டவரிலே அவருடைய வல்லமையிலே கிரியிலே நாம் தாகம் கொள்கிற பொழுது பரிசுத்த ஆவியின் நிலை நமக்குள் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அதிலே பாருங்கள், அந்த வசனத்தை வர்ணனை, உன் வழி வரவினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றலுக்கு என் ஆசி வழங்குவேன். பைபிளில் பார்க்கிறோம். ஏசியா புத்தகத்திலே 59ஆம் வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கிற பொழுது, உன் மீது என் ஆவியை தங்கும், உன் பிள்ளைகளின் மீது அந்த ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்வார். உன் பிள்ளைகள் மீது அந்த ஆவி, அந்த ஆசீர் சொல்வார். இந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டு வருது ஆயிருக்கிறது. எனவே தான் அவர்கள் ஆசீர் சொல்லுகிறது, ஆசீர் நிறையோட ஒரு அருகில் அந்த எப்படி வளர்ந்து இந்த புல் நாணல்கள் எப்படிலாம் வளர்ந்து செழுமையாக தண்ணீர் ஓடுற இடத்துல எப்படி செழுமையா இருக்கிறதோ, அதே போல நீயும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வம்சங்களும் உங்களுடைய தலைமுறைகளும் கடந்து போகும் சொல்லுகிறார். எத்தனை அருமையான வார்த்தை இல்லைங்களா? இந்த வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி நாம் கடந்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே அந்த வார்த்தையை வசனத்தை கொண்டு ஜெபிக்கும். தாகமுள்ளமின் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவனின் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின்
ஆமென். ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை